ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்போவுமே யாரை பார்த்தாச்சும் கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா? இந்த வேத பகுதி உங்களுக்கு தான். ரோமர் 12வது அதிகாரம் 3வது வசனம். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்கிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும், தான் தெரிந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு விசுவாச அளவை கொடுத்திருப்பார், ஒரு ஊழியத்தை கொடுத்திருப்பார். இவங்க இப்படி ஜெபிக்கிறாங்களே, இவங்க இவ்வளோ அழகாக சுவிசேஷத்தை சொல்கிறாங்களே, இவங்க நல்லா ப்ராஃபிட்டிக் மெசேஜஸ் சொல்கிறாங்களேன்னு யாரையோடையும் நம்மளை கம்பேர் பண்ணிக்கக்கூடாது. ஆண்டவர் நமக்குன்னு ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஊழியத்தை கொடுத்துருப்பார். ஒருவேளை சபையை க்ளீன் பண்ணுற ஊழியமாக இருக்கலாம், வேதத்தை வாசிக்கிற ஊழியமாக இருக்கலாம், பாடல் பாடுற ஊழியமாக இருக்கலாம், ஜெபிக்கிற ஊழியமாக இருக்கலாம். ஆண்டவர் ஏதோ ஒரு ஊழியத்தை ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஒவ்வொருவருக்காக தனியாக கொடுத்துருப்பார். அப்படி நம்ம அதில் என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கணுமே தவிர, ஆண்டு ஏன் இந்த வரத்தை எனக்கு கொடுக்கல, இவங்க இதில் நல்லா இருக்காங்களே, இது ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு அதை குறித்து நம்ம யோசிக்கவே கூடாது. ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்தாரோ அந்த ஊழியத்தை நேர்த்தியாய் செய்ய பிரயாசம் எடுக்கணும். ஆமென்.